அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க, வாரத்தின் முதல் நாள். ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு வந்து கிளியராக என்னன்னு சொல்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து 3 ஆகுதுங்க. 29 டிகிரி செல்சியஸ். வெயில் அதிகமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் அனல் இருக்குங்க. இப்போ வந்து முதலாளி அம்மா வெளியே போகிறாங்க. அதனால் இப்போ கிளம்பி வந்து வண்டியில் உட்காந்துட்ருக்கேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்றதை நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு இடத்துக்கு அங்கேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம கேஎன்பிசி குவைத் நேஷ்னல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன். ஸோ இங்கே என்னன்னா, இங்கே வந்து ஒரு கேன்டீனுன்ற ஒரு கடை இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க முதலாளி அம்மா. காலையில் எழுந்துச்சி எப்பயும் போல் வந்து நம்மளுக்கு டீ காஃபி வேலை, டீ கடையில் வேலைங்க. டீ கடை வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை போல் இருக்குது. அதாவது எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் வருங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கிங்க. ஸோ இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு பசங்க யாருமே போகலை. அதனால் நம்மளுக்கு ஃபோன் வரல, வண்டி எடுக்கிற வேலை கிடையாது. காலையில் நம்ம டீ காஃபி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, திவானியா ரெடி பண்ணி வச்சுட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு, செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த ரெகுலர் வேலையெல்லாம் முடித்தாச்சு. முதலாளி என்ன பண்ணார்னா, நேற்றே வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து டீ காஃபிலாம் அவனை போட சொல்லு. அதாவது பங்காளி பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை டீ காஃபி போட சொல்லு. நீ வந்து கொஞ்சம் நீ மற்ற வேலையை பாரு. அவன் வந்து டீ காஃபி போட்டு திவானியா வேலை பார்க்கட்டும். சாயங்காலமாக அவன் ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு அவன் ஏஞ்சி வர்றது எப்பயும் போல் லேட்டாக வருவான்றதால நம்ம டீ காஃபிலாம் போட்டோம். அவன் அந்த க்ளீன் பண்ணுற வேலை, இந்த மாப் அடிக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். முதலாளி வந்து நீ உள்ளார போயிடு, அவன் வந்து இங்கே உட்காந்துப்பான், டீ கடையில் உட்காந்துப்பான் அப்படின்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடச்சிதுங்க. 9:30 மணிக்கு உள்ளார வந்தேன். 9:30, 10:30, 11:30, 12:30. ஸோ அந்த 12 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நம்ம டீ கடையில் வேலை செய்வோம். அந்த டைமை வந்து நம்ம வந்து உள்ளார ரூமில் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இந்த இதில் தான் இருந்தேன். ஸோ இந்த வேலை முடிஞ்சுதுங்களா. இது முடிச்சிட்டோடனே மத்தியானம் வந்து சாப்பிட்டேங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் போட்டு சிக்கன் சாப்பாடு, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது நான் பேர் மறந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வெஜிடபிள் இருக்கும். வெஜிடபிள் போட்டு ரைஸு, நம்ம இந்த வெஜிடபிள் ரைஸ் செய்வோம் இல்லையா, அது கலர் இல்லாமல் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே, ஆனால் சிக்கன் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். முதலாளி அம்மா மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க, 3:30 மணிக்கு வந்து நீ டீச்சரை கூப்பிட்றதுக்கு போடும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிட்டு நம்ம அப்படியே ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தோம். வீட்டில் பேசிக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு மணி வந்து 3:30 ஆச்சுங்க. 3:15 ஆச்சு. நான் வந்து கிளம்பி நேராக வந்து நம்ம சின்ன வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. பெட்ரோல் வந்து கரெக்டாக நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபுல் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மேலே வச்சு வந்தேன். பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு பெட்ரோலில் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு 5 தினார் 100 ஃபில்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்க அப்படின்னு, வந்துட்டியா அப்படின்னு. வந்து போவாதன்னுட்டாங்க. பெட்ரோல் பங்க் அடிச்சுட்டு நம்ம பெட்ரோல் போட்டு போகிறதா இருந்தேன். ஃபோன் பண்ணி முதலாளி அம்மா நீ போவாத, டைம் மாறிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்துடு அப்படின்னாங்க. நம்மளும் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே இன்னொரு ஃபோன் வந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னா, வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வெளியில் போகணும் அப்படின்னாங்க. ஸோ பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். அந்த பையன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். இப்போ வந்து ஒரு 4 மணிக்கு இந்த டீ கடைக்காரனை வந்து கூப்பிடுறதுக்காக பழைய டிரைவர் போயிருக்காப்புல. போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே வந்து இப்போ 4 மணிக்கு அந்த பையன் கிளம்புவான். சமயக்காரரும் அந்த பழைய ஓட்டுநரும் வந்து 2 பேர் போகிறாங்க. முதலாளி என்ன சொன்னார்னா, அந்த பையனை வந்து அந்த சமயக்காரனை கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து டிக்கெட்லாம் ஓகே பண்ணி லக்கேஜ்லாம் போட்டு அவன் கேட்டுக்கு உள்ளார போனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு அப்படின்ட்டு அவர்கிட்டையும் சொன்னார், என்கிட்டையும் நேற்று சொன்னாப்புல.
சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அதான் இந்த பசங்க வந்து 4 மணிக்கு கிளம்புறான். அவன் போயிட்டு 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஃப்ளைட் அவனுக்கு. பங்களாதேஷ் கிளம்பிட்டான். அவ்வளோதான். இப்போ நாளையிலேருந்து நம்மளுக்கு செம்ம புளிஞ்சிங்கலான வேலைகள் தான். தொடர்ந்து பிஸி. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பித்தேன். நம்ம வீடியோ போட்டாவே பிடிக்க மாட்டேங்குது போல இருக்குது. அதனால் வந்து இப்போ வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், டைம் கிடச்சா தான் போட முடியும். இன்ஷால்லா இந்த மாதிரி ஏதாவது வெளில வந்து உக்காந்தோன்னா நம்ம போடலாம். அப்புறம் வேறு ஒரு விஷயம் நான் பேசணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேங்க, என்னன்னே மறந்துட்டேன். சரி, வேறு என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இதுதான் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கான அப்டேட்டு. நேற்று வந்து வீடியோவே ஷூட் பண்ணலாங்க. நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சனிக்கிழமை லீவ் விட்டாச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம் பாருங்கள், பாலைவனத்துக்கு போயிட்டு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வந்து ஃபுல்லாக ஜமியாவாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4-5 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு 2 பொருளுக்கு ஒவ்வொரு இடம் போகிறேன். 2 பொருள் கிடைக்கவே இல்லை. ஷோப்பா, அது வீடியோ எடுத்துருக்கேனான்னு தெரில, ஃபுல் வீடியோ வந்துச்சா என்னன்னு தெரில. பார்த்துட்டு தான் அப்டேட் பண்ணணும். மேபி இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கலாம், இல்லைனா வந்திருக்காது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, என்னன்றதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ரியாவில் தாங்க இருக்கேன். ஜாப்ரியா ஏரியாவுக்கு வந்தேன். இப்போ ஆக்சுவலாக வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு போயிட்டு வரேன். ஜாப்ரியாவுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்க சொன்னாங்க. நானும் ஒரு 4-5 ஜமியா போயிட்டு வந்துட்டேங்க. அந்த பொருள் நேற்றுலேருந்து கிடைக்கலங்க. போயிட்டு இங்கே ஜாப்ரியாவில் பார்த்துட்டு நேராக இப்போ எங்கே போகணுன்னா இதுக்கு தாங்க போகணும், லூலு மார்க்கெட்டு. அப்படி இல்லைன்னா வந்து இது சுல்தான் சென்டர், சுல்தான் மார்க்கெட், அங்கே தான் போகணும். வீடியோ ஷேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டீச்சரை வந்து கூப்பிட்டு வந்தேங்க. டீச்சரை கூப்பிட்டு வந்து இப்போ ட்ராப் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு என்ன டியூட்டி பார்த்தேன் இன்றைக்கி வீடியோவே எடுக்க முடியலங்க. என்னன்னு தெரில, தலை வலிக்குது கொஞ்சம் லைட்டாக. வீடியோ வந்து எடுக்க முடியல. இல்லைனா அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ என்னென்னா அப்டேட் பண்ண முடியல. காலையில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ தூறல் போடுதுங்க இங்கே ஜாப்ரியாவில். இங்கே பாருங்கள், தெரியுதா? கிளாஸில் தெரியும். அந்த பாருங்கள், மாஷா அல்லாஹ். வானம் இப்போ லைட்டாக மூடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஃபோன்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். தூறல் போட்டுட்ருக்கு. நான் போயிட்டு போகிறப்ப மழையே இல்லைங்க, தூறலே இல்லைங்க. இப்போ வரப்போ தூறல் போட்டுட்ருக்குங்க. அதுக்குள்ளே இவ்வளோ தூறல் போட்டுட்ருக்கு. மழை வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் குளிரை எடுத்து விட்ருங்க. பனிக்காலம் இந்த குளிரை வந்து அதிகமாக்கி விட்ரும் மழை வந்துச்சு அப்படின்னா. அது ஒன்று நல்லது தான். மழை இந்த ஊருக்கு மழையே இல்லாமல் இருக்கும். கை விட்டு எண்ணிடலாம் மழையை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து நேராக இப்போ 2 இடத்துக்கு போகணுங்க. நேராக இதுக்கு தான் போக போகிறேன், சுல்தான் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறேன். அங்கே எப்படியும் இருந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். வேறு என்ன டியூட்டி, மணி 8 ஆகிடுச்சுங்க. சீக்கிரமாக போயிட்டு போகணும், டைம் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் வந்து டீ கடையில் இருந்தேன் இல்லையா. டீ கடையில் இருக்கிறப்ப முதலாளியோட தம்பி வந்து எப்பயுமே வந்து அந்த டிஃபனுக்காக, அதாவது ரொட்டி சாப்பிட்றதுக்காக ஒரு இது மாதிரி செய்வார். நான் ஒரு சில வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஒரு டின்னு மாதிரி வாங்கிட்டு வந்து அதை சூடு பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவார். அது ஸ்டவ் ஆன் பண்ணார் பாருங்கள். அது ஏற்கனவே கொஞ்சம் கண்டமாக தான் இருந்தது. ஸ்டவ் ஆன் பண்ணோடனே குப்புன்னு எரிஞ்சிருக்கு. பயந்துட்டு அது வந்து ரொம்ப பழசாகிடுச்சு, இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. என்னாச்சு, ஏன் இப்படி வருதுன்னா, அது 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இது பர்னர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. பர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வீக்கு. அதனால் வந்து நான் சொல்லிட்டேன், பர்னர் வந்து அது சரியில்லை, 2-3 வருஷம் ஆயிடுச்சு, அதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு கழட்டி கொடுத்துட்டாங்க. மாற்றணுன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. நீ கழட்டுறியா அப்படின்னாரு. நான் கழட்டி கொடுக்குறேன்னு கையில் கொடுத்து அனுப்புகிறேங்க. எடுத்துகிட்டு வாங்க, நான் அப்படியே மாட்டிடுவேன் அப்படின்றேன்.
போனவர் புதுசை வாங்கிட்டு கையில் கூடவே இந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னா ஒரு ஹெல்ப்பர் மாதிரிங்க. அவர் வந்து அந்த ஏரியாலேயே சுற்றி வருவார். எந்தெந்த வீட்டில் வேலை கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டில எல்லாம் போய் வேலை செய்வார். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பரை கையிலே கூப்பிட்டு வர்றாரு. செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. உள்ளார வந்துட்டு இப்போ செட் பண்ணிவிட்டு போயிட்டான். செட் பண்ணது ஒழுங்காக செட் பண்ணலங்க. அது மேலே வந்து ஒரு தகரமாக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. நான் நாளைக்கு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த வீடியோவில். அந்த தகர மாதிரி இருக்குங்க. புதுசாக வாங்கிட்டு இருந்த ஸ்டவ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அந்த கட்டையில். அதுக்கப்புறம் இப்போ புது ஸ்டவ் வந்து அந்த பர்னர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இவன் அந்த தகுடு மேலே வச்சது அந்த பர்னர் இடிக்குதுங்க. அந்த மேலே பர்னருக்கு மேலே இருக்கும்ல அந்த இரும்பு இது உட்கார வைக்கிறது, அது இடிக்குது. அவன் என்ன பண்ணால் பழைய ஸ்டவ்வை தூக்கி வச்சுட்டு புது ஸ்டவ்வை தூக்கி உள்ளார வச்சுட்டு இது பழைய வச்சே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டான் அவமான்னு. அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் நான் எடுத்து அந்த பழசை தூக்கி போட்டு புதுசை வச்சு அந்த தகரத்தை அழகாக அந்த சில்வர் இது மாதிரி இருக்கும் அந்த தகரம் மேலே இருக்கிறது, அதை கட் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி கரெக்டாக வச்சு சூப்பராக அட்டேச் பண்ணுங்க. அந்த ஆளுக்கு கொடுக்குற காசில் பாதி காசு நம்மளுக்கு கொடுக்கலாம். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இதில் தான் இந்த மாதிரி விஷயத்தில் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். தேவை நம்ம செய்கிறோம், செஞ்சு நம்மளுக்கு 1 தினாரோ 2 தினாரோ கொடுத்தா பரவாயில்ல. வரான் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல. அதிகமாக தான் கொடுத்துருப்பாரு. மினிமம் ஒரு 3 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் கொடுத்துருப்பாருங்க. ஏன்னா ஆளை கூப்பிட்டு வந்து வேலை வாங்கணும்னா அந்த மாதிரி காசு கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. அவன் ஒழுங்காக கூட பண்ணிட்டு போகலங்க. அதுதான் எனக்கு வயிற்றெரிச்சல். அவன் ஒழுங்காக பண்ணிட்டு போயிருந்தாலாவது சரி, போனால் போது செஞ்சுட்டு போனால் வேலை வாங்கிட்டு போனான். ஒழுங்காகவே செய்யலை. அவன் சொல்லிட்டு போகிறான், இது இப்படி தான் வைக்கணும், இது இப்படி தான் செய்யணுன்ட்டு அவன் சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் மண் வேலையை பாதியை விட்டு போவாங்களா அந்த மாதிரி, ஏதோ காசு கொடுக்காம சும்மா வந்து வேலை செய்கிற மாதிரி. நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா அதை சந்தோஷமாக செஞ்சுருப்போம். கடைசியில் நான் தான் செஞ்சேன். அதை நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். சரி வாங்க போயிட்டு அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வந்துட்டேங்க. இப்போ போயிட்டு உள்ளார ஒரே ஒரு பொருள் தான் வாங்கணும். போயிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரலாம். ஆக்சுவலாக வர வழி ஃபுல்லாகவே வந்து நல்ல தூறலுங்க. வானம் எப்படி மூடிட்டு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக தூறல் இங்கேயுமே தூறல் போட்டு நிப்பாட்டிடுச்சு. லைட்டாக 1-2 தூறல் போட்டுட்ருக்கு. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போவோம். நாளைக்கெலாம் குளிர் செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி மழை பெஞ்சிச்சுல, நாளையிலேருந்து குளிர் செம்மையாக இருக்கும். சரி வாங்க உள்ளார போயிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வரேன்.